ஐயனார் துணை சீரியல்ல இப்ப சேரன் சந்தா இவங்களோட கல்யாணம் நின்றுடுச்சு. சந்தாவை எப்படியோ வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ். இப்போ என்ன செய்யறதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பல்லவனும் பாண்டியும் நேராக போய் சந்தா இருந்த வீட்டை பார்க்குறாங்க. அங்கே காலையில் எப்படி பூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி பூட்டியே தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. சந்தாவுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போகலை. அதே நேரத்தில் அனீஸுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போகவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்கிறது? கோயிலில் உட்காந்துருந்து வேஸ்ட்டு தானே. எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சேரனுக்கு தான் எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சேரன் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. மறுநாள் காலையிலையும் ஆயிடுது. ஸோ அப்பயும் சந்தாவுக்கு ட்ரை பண்ணி தான் பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் கால் தான் போகவே மாட்டேங்குது. நம்ம சேரனும் வந்து பார்த்திங்கன்னா வலியெல்லாம் மனசுக்குள்ளாரையே மறைச்சிக்கிட்டு அப்படியே தாங்கிக்கிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. இருந்தாலும் சந்தாவுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலையிலையும் இருக்காப்புல. கடைசியாக அனீஸுக்கிட்ட இருந்து நம்ம சேரனுக்கு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஊருக்கு தான் எங்களை அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் பாத்ரூம் வருதுன்னு தனியாக வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. நான் ஊருக்கு போயிட்டு என்ன நடக்குது, உடனேலாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நான் அங்கே பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ சேரன் என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்கேயே நம்மளால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல, இன்னும் அவங்க ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.